ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது போல் தான் நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருந்தேன். டேட் அண்ட் டைம் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எடிட்டட் வீடியோஸ்னு நினைப்பீங்க. தாராளமாக வந்து டீகோட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு எந்த எடிட்டுமே நமக்கு வந்து பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறதுனால இது வந்து எந்த ஒரு எடிட்டுமே கிடையாது. சரிங்களா? ஓகேங்க. இப்போ வந்து இதை நான் வந்து எப்படி பிக் பண்ணேன், ஏன் பிக் பண்ணேன் அப்படின்றத 2 விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஸோ வந்து மார்க்கெட் வந்து நான் வந்து பைக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? அந்த இண்டிகேஷன் கிடைச்சோன்னே நான் ஏன் எக்ஸ்பெஷலாக இந்த ஒரு ஜோனை வந்து பிக் பண்ணேன் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த பையிங் சைடு வால்யூம் தான். சரிங்களா? இந்த கேண்டில் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்சைடு மூவ் வந்து கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நீட்டான இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்வீப் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு பம்பு கொடுத்து அப்புறம் தான் மேலே வந்து ஏறியிருக்கு. ஸோ வந்து இந்த கேண்டில் நான் அதனால தான் வந்து பிக் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நம்ம வந்து இப்படி தான் ஷேர் பண்ணியிருந்தோம் சார்ட்டாக. ஸோ இங்கே இது பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டோம். பட் அது காட்ட வேண்டாம். நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது இந்த சார்ட்லேருந்து இருக்கிற என்ட்ரிஸ் மட்டும் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜோன் வந்து லாஸ்ட் வீக் போட்ட சார்ட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? மார்க்கெட் மேலே போகுது. சரிங்களா? இங்கேயோ இல்லை இங்கேயோ எங்கேயோ அடிச்சுட்டு மார்க்கெட்டு மேலே தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் முடிச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அடிக்கும் அப்படின்னு சொன்னது அடிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் அடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இது எங்கே போகும்? இந்த ஒரு கொஸ்டின் தானுங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே போகும்? சரிங்களா? மேலே தான் போகும். சரிங்களா? அது நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். அப்போ வந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் வந்து தோணும் அப்படின்னா, எங்கெங்கே பை கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு அடிக்கலாம். பை நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, ஒரு நமக்கு எடுக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னா தாராளமாக இங்கிருந்து இது வரைக்கும் என்னென்ன பை கிடைக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுக்கலாம் இது வரைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்றது டவுட்டு தான். சரிங்களா? நமக்கு இது வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு தெரியும். ஸோ எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் நேராகவே இப்படிலாம் வந்து மார்க்கெட் போகாது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும், இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போய் அடிக்கும். ஸோ அது வரைக்கும் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்குங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு 1 ஹவர்லேயே நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக வந்து சிக்கியிருக்கு. அதை வந்து எடுக்கிறோம். அதை எடுத்தோன்னா மார்க்கெட் எடுக்குது, பிக் பண்ணுது, மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது. கீழே வந்தோன்னே அடுத்து இருக்கிற அந்த இம்பேலன்ஸை வந்து பிக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. அடுத்து என்னென்ன வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்றத எல்லாத்தையுமே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காட்டினா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஒரு ஆர்டர் பிளாக் விட்டுச்சு அப்படின்னா அடுத்த ஆர்டர் பிளாக் இங்கே வரும். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து 1 ஹவர் தான். சரிங்களா? எடுக்குது, மேலே போகுது, அதுலேயே எடுத்துருச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அடுத்தது அதே மாதிரி எந்தெந்த ஆர்டர் பிளாக்கில் நமக்கு வந்து என்ட்ரிஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு தாறுமாறாக அடிச்சிங்கன்னா மேலே வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் எடுக்குது, மறுபடியும் மார்க்கெட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் இங்கே வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்துடலாமாங்க. காரணம் என்னென்னா இதோடைய வந்து நமக்கு நம்ம அந்த டாப் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம டார்கெட் வந்து ஹிட்டு, அவ்வளோதான். சரிங்களா? டார்கெட் வந்து ஹிட் ஆனதுனால அடுத்த வந்து மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் இது பண்ணி அது ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை வந்து இப்படி கூட வரலாம். அதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டார்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் தான் வந்து டார்கெட் வைக்கிறோம். டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தது ரிவர்சிங் பிளானுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அந்த கன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். கீழே நான் வந்து எடுக்கல. இங்கிருந்து என்ட்ரி வந்து இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னு வைங்க. இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற ஆர்ஆர் வந்து ஒரு 1:8. சரிங்களா?
ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க 8. ஸோ 1:8 வந்து நமக்கு வந்து நீட்டாக மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? ப்ரெசென்ட்டில் இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கு. இது வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே டைம் ஓடிட்டுருக்கும். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் ஓடிட்டுருக்கும் ப்ரெசென்ட் மார்க்கெட்டு. அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு கொடுத்ததில் ஆர்ஆர் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது பிப்ஸு. சரிங்களா? ஒரு 110 பாயிண்ட்ஸ்னு நம்ம வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீட்டாக வந்து இதாகுது. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து 1:3 இங்கேயே முடிஞ்சிடும். இன்டர்மீடியட்டுக்கு இங்கேயே முடிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேக் ஈவன் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ தூரம். சரிங்களா? எல்லாத்துக்கும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம டீமுக்குள்ளே வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து நம்ம கிளாரிட்டியாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.